ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகார்ஜுமாரின் அன்பு வணக்கங்கள். விநாயகர் பூஜைக்கு என்னென்ன பூவெல்லாம் போடலாம், அது ஒவ்வொரு பூவுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? எருக்கம்பூ பொதுவாக பிள்ளையார் சதுர்த்தினால வேறு என்ன பூ போடுறோமோ இல்லையோ இந்த எருக்கம்பூ மாலையை கொண்டு வந்து கண்டிப்பாக எல்லாருமே போட்டுருவா. அது அங்கங்கே குறுத்து விலைக்கு விற்பாங்க. அப்படி இல்லை தோட்டத்தில் எங்கேயாவது இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக எருக்கம்பூ மாலையை போடுவோம் இல்லையா? இந்த எருக்கம்பூ மாலையை சுவாமிக்கு போட்டு வழிபட்டால் எதிர்மறை சக்திகள் விலகி மகிழ்ச்சி, செல்வம், ஆரோக்கியம் உண்டாகுமா. அப்புறம் செம்பருத்தி பூ பொதுவாக சுவாமி பூஜைனாலே நம்ம செம்பருத்தி பூ தானே முக்கியமாக பூஜை பண்ணுறோம் இல்லையா? செம்பருத்தி பூவை பூஜை பண்ணால், விநாயகருக்கு செம்பருத்தி பூவை வச்சு பூஜை பண்ணால் மகிழ்ச்சி, செழிப்பு, வெற்றி. ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணனா அதுக்கு செம்பருத்தி பூ வச்சு பூஜை பண்ணால் கண்டிப்பாக அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அடுத்தது வில்வப்பூவை விநாயகருக்கு வில்வப்பூ படைத்து வழிபட்டால் தொழில் முன்னேற்றம், ஏதாவது ஒரு தொழில் பண்ணால் அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் அதிகார பதவி, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் அதிகாரத்தினுடைய பதவி, நல்ல மேல் உத்தியோகம் அப்படி கிடைக்கும். பதவி, பொருளாதார வளர்ச்சி, பெரிய உத்தியோகம் கிடைச்சனாக்கா பொருளாதார வளர்ச்சியும் கூடவே வந்துடுமோ இல்லையா? அதனால் நம்ம வில்வப்பூவை வச்சு பூஜை பண்ணினோம்னாக்க தொழிலில் முன்னேற்றம், அதிகார பதவி, பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் அரசியலிலும் வெற்றி கிடைக்கும். அப்புறம் அரளிப்பூ, நிறைய பேர் பொதுவாக அரளிப்பூ தான் வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா? விநாயகருக்கு அரளிப்பூ வைத்து பூஜை பண்ணினா கடன் நீங்கும். அரளிப்பூ வச்சு பூஜை பண்ணால் கடன் நீங்கும். நம்ம எவ்வளோ பேர் கடன்லாம் வாங்காமல் ஏதாவது ஒன்று பண்ண முடியாதா? ஆனால் அந்த கடன் நீங்கணுன்னாக்க அந்த அரளிப்பூ வச்சு பூஜை பண்ணணும். அப்புறம் குடும்ப ஒற்றுமை, மன அமைதி ஏற்படும். பொதுவாக கடன் நீக்கிட்டால் நம்ம குடும்பத்தார்கிட்ட கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னால குடும்ப ஒற்றுமை வந்துடும் இல்லையா? அதனால் அரளிப்பூ வச்சு நம்ம பிள்ளையாருக்கு பூஜை பண்ணினோம்னாக்க கடன் நீங்கும், குடும்ப ஒற்றுமை, மன அமைதி ஏற்படும். குடும்ப ஒத்துமையாக இருந்தாலும் மனசில் அமைதியாக சந்தோஷமாக தானே இருப்போம் இல்லையா? அப்புறம் முல்லைப்பூ வைத்து விநாயகருக்கு பூஜை பண்ணினா தீமைகள்லாம் விலகி நன்மைகள் உண்டாகும், நினைத்த எண்ணங்கள் ஈடேறும். அப்புறம் ஜாதி மல்லிப்பூ நல்ல பயங்கர வாசனை அடிக்கும். அதை விநாயகருக்கு ஜாதி மல்லிப்பூ வச்சு பூஜை பண்ணினா மன அமைதி, செல்வ வளம் கிடைக்கும், தீமையெல்லாம் நீங்கிரும். நம்மளை பிடிச்ச தீமையெல்லாம் நீங்கி நன்மைகள் கிடைக்கும். அப்புறம் புன்னை மரத்தின் பூக்களை விநாயகருக்கு படைத்து வழிபடுவதால் நோய்கள் குணமாகும். புன்னை மரம் பார்க்குறதே அபூர்வம்தான். நிறைய கோயில்களில் கூட சில புன்னை மரம், நம்ம மதுரை கோயிலில் மீனாட்சி கோயிலில் கூட புன்னை மரம் தான் ஸ்தல விருட்சம் இல்லையா? அந்த புன்னை மரத்தின் பூக்களை படைத்து வழிபட்டால் நமக்கு இருந்த நோயெல்லாம் போயிடுமா. அப்புறம் வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்தால் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி, அது போக நம்ம என்ன பாவம் செஞ்சால் நம்ம பாவமெல்லாம் நீங்கி புண்ணியம் சேருவோம். புன்னை மரத்தின் பூக்களை விநாயகருக்கு பூஜை செய்து வழிபட்டால் நோய்கள் குணமாகும், திருமண தடை, பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும். என்ன இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? விநாயகருக்கு பூஜைக்குரிய மலர்களும் அதனுடைய பலன்களையும். வணக்கம்.